நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். எப்பொழுதும் ஆழ்ந்த கவலையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் நபர்கள் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். கையில இருக்கிறத வேணா மற்றவங்க பிடுங்கிட்டு போயிடலாமே தவிர நம்ம விதியில இருக்கிறத யாராலையும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சந்தர்ப்பத்துல நான் இதை பத்தி ஏன் பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க முதல்ல கதையை கேட்கலாம். அதற்கு பிறகு இதனுடைய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜ்யத்துல நதிக்கரை ஓரமா இருந்த ஆசிரமத்துல குரு ஒருவர் மாணவர்களுக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுத்து வந்தாராம். அந்த குருவை பார்த்தோம்னா ஜோதிடத்திலையும் வல்லுநராக இருந்தாராம். ஒரு நாள் அந்த ராஜ்யத்தின் ராஜா அவரை கூப்பிட்டு தன் மகளுடைய ஜாதகத்தை, அதாவது அந்த நாட்டின் இளவரசியின் ஜாதகத்தை குரு கையில கொடுத்து, நான் என் மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய போறேன், அதனால இளவரசின் ஜாதகத்தை பார்த்து திருமண யோகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை குரு கிட்ட கொடுத்தாராம். குருவும் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தாராம். ஜாதகத்தை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். ஏன்னா இது போன்ற ஒரு ஜாதகத்தை அவர் பார்த்ததே இல்லையா. அந்த ஜாதகப்படி அந்த இளவரசி யாரை திருமணம் செய்து கொள்கிறாளோ அவங்க சக்கரவர்த்தியா மாறக்கூடிய யோகம் இருந்ததா. அதாவது சர்வசாதாரண ஒரு நபரா இருந்தா கூட அவங்களுக்கு சக்கரவர்த்தியா மாறக்கூடிய யோகம் இருந்ததா. அந்த இளவரசி அவங்கள திருமணம் செய்து கொண்டா. அதை பார்த்த உடனே இந்த குரு மனசுல ஒரு பேராசை வந்துதான். எப்பாடு பட்டாவது இந்த இளவரசியை திருமணம் செய்து கொண்டால் நாம கூட சக்கரவர்த்தியாக ஆகிவிடலாம். அதனால இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம கை நழுவ விடவே கூடாது, எப்படியாவது திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் குரு மனசுல உருவானதான். குரு ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம ஜாதகத்தையே பார்த்துட்டு இருந்ததை பார்த்த மன்னர் குருவை பார்த்து கேட்டாராம், ஜாதகத்துல எதனா தோஷம் இருக்கா, பரிகாரம் எதனா செய்யணுமா அப்படின்னு ஒரு பதற்றத்தோட கேட்டாராம். அதை கேட்ட குரு சொன்னாராம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இளவரசே, இளவரசி மிகவும் யோகக்காரி, ரொம்ப அற்புதமான ஜாதக அமைப்பு உள்ளவதான், ஆனா அதுல ஒரு பெரிய குறையும் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மன்னர், அது என்ன யோகம், அப்படி என்ன பெரிய குறை இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் தெளிவாதான் சொல்லுங்களேன். குரு சொன்னாராம், இளவரசி யாரை திருமணம் செய்து கொள்கிறாளோ அவங்க சக்கரவர்த்தியாகி விடுவாங்க. ஆனா அந்த நபரை நீங்க நேரடியா சந்தித்து திருமணம் சம்பந்தம் பேசி திருமணத்தை செய்து வைத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி பெரிய சங்கடம் வரலாம், அந்த சங்கடத்துல இருந்து உங்களால மீளவே முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ராஜா, இளவரசிக்கு அப்ப எப்படிதான் திருமணம் செய்து வைக்கிறது, அதை கூட நீங்களே தான் சொல்லணும், கொஞ்சம் எனக்கு அதுக்கான வழியை சொல்லுங்களேன் அப்படின்னு மன்னர் குருவை பார்த்து கேட்டாராம். குரு சொன்னாராம், இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நாட்டுக்கும் இந்த ஆபத்து வராது, உங்களுக்கும் இந்த ஆபத்து வராது, இளவரசிக்கும் நல்லபடியா திருமணம் முடியும். அதுக்கான வழி என்னன்னா, நீங்க ஒரு பெரிய மரப்பட்டியை செய்து அதுக்குள்ள இளவரசியை உட்கார வைத்து விடுங்கள், கூடவே நிறைய தங்கம் வைரம் அப்படின்னு எல்லா நகைகளும் அதுல நிரப்பி விடுங்க. நம்ம ராஜ்யத்தை ஒட்டி ஓடுறது இல்லையா நதி, அந்த நதியில இந்த மரப்பெட்டியை விட்டுடுங்க. யார் ஒருவர் முதலில் பார்த்து இந்த பெட்டியை திறக்கிறார்களோ அந்த நபரே இளவரசியை திருமணம் செய்து கொள்ளட்டும். அப்படி செய்யும் போது உங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது, இளவரசியும் பாதுகாப்பாக ரொம்ப நல்லா வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாராம். ராஜாவும் குரு சொன்னபடியே ஒரு பெரிய மரப்பட்டியை செய்து அதுல நிறைய தங்க வைர நகையெல்லாம் போட்டு நிரப்பி அதுல இளவரசியை உட்கார வைத்து நதியில விட்டுவிட சொன்னாராம். காவலாளிகளும் அதேபடி அந்த மரப்பட்டியை கொண்டு போய் நதியில விட்டு விட்டாராம். இந்த குரு அதுக்குள்ள என்ன செய்தாராம், அவசர அவசரமா ஆசிரமத்துக்கு போனாராம். மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், நதியில ஒரு பெரிய மரப்பெட்டி நம்ம ஆசிரமம் பக்கமா வரப்போகுது, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மரப்பெட்டியை ஆசிரமத்துல இருக்கிற அறைக்குள்ள எடுத்து வந்து சேர்க்கணும். ஆனா ஒண்ணு, யாருமே அந்த மரப்பெட்டியை திறந்து பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, ஆசிரமத்துக்குள்ள அந்த மரப்பெட்டியை வைத்த பிறகு அறைக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு சத்தம் வந்ததுன்னா நீங்க யாரும் எட்டி பார்க்க கூடாது, அறையை திறக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மாணவர்கள்லாம் சரி குருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் நதிக்கரை ஓரமா உட்காந்துங்கன்னு அந்த மரப்பெட்டி வரட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த மரப்பெட்டியும் நதியில மிதந்துகிட்டு வந்துகிட்டே இருந்துதான். வழியில ஒரு இளவரசன் தன் காவலாளிகளுடன் அந்த நதியில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாராம். மரப்பெட்டியை பார்த்த உடனே காவலாளிகளை கூப்பிட்டு அந்த மரப்பெட்டியை கரையோரமா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். காவலாளிகளும் அப்படியே செய்தார்களாம். இளவரசன் அந்த பெட்டியை கரை கொண்டு வந்த பிறகு போய் அதை திறந்து பார்த்தாராம். அதுல இளவரசி இருந்தாலாம். இளவரசியை பார்த்து எதுக்காக உன்ன இந்த பெட்டியில போட்டு மூடி இருக்காங்கன்னு கேள்வி கேட்டாராம். அதை கேட்ட இளவரசி எல்லா விவரத்தையும் அந்த இளவரசன் கிட்ட சொன்னாலாம். அதை கேட்ட உடனே இளவரசனுக்கும் இந்த இளவரசியை ரொம்ப பிடிச்சு போச்சான். சரி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில இருந்த ஒரு மோதிரத்தையே எடுத்து இளவரசி கையில மாட்டிட்டாராம். இனி நீ என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் என்ன பண்ணாராம், வேட்டைக்கு போய் வந்திருந்தாராம். அதனால வேட்டையாடி வரும்போது ஒரு பெரிய கரடிய ஒரு சாக்கு மூட்டையில கட்டி எடுத்துட்டு வந்திருந்தாராம். காவலாளிகளை பார்த்து சொன்னாராம், அந்த மூட்டையை கொண்டு போய் அந்த மரப்பெட்டியில வச்சு மூடி இதை மீண்டும் நதியிலேயே மிதக்க விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட காவலாளிகளும் அதே பிரகாரம் அந்த கரடியை மூட்டையோட சேர்த்து எடுத்துட்டு போய் அந்த பெட்டிக்குள்ள வைத்து மரப்பெட்டியை மறுபடியும் நதிக்குள்ள மிதக்க விட்டுட்டாங்களாம்.
அங்க இந்த மரப்பெட்டி ஆசிரமம் கிட்ட போய் சேர்ந்த உடனே அங்க மாணவர்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போய் இந்த மரப்பெட்டியை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் ஆசிரமத்துல உள்ள ஒரு அறையில வைத்து விட்டார்களாம். குரு கிட்ட போய் சொன்னாங்களாம், குருவே நீங்க சொன்னபடியே அந்த மரப்பெட்டியை வந்துடுச்சு, நாங்க கொண்டு போய் அது ஆசிரமத்துல இருக்கிற அறைக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னாங்களாம். குரு சொன்னாராம், உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்க எல்லாம் போய் வெளியே காத்துட்டு இருங்க அப்படின்ட்டு குரு அவசர அவசரமா அந்த அறைக்குள்ள போய் தாழ் போட்டுக்கிட்டாராம். போட்டுட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தாராம். பெட்டியை திறந்த உடனே அதுல இருந்து ஒரு பெரிய கரடி வெளியே வந்ததாம். குரு மேல பாஞ்சி குருவை கடிச்சு குதிர ஆரம்பிச்சுதான். குரு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சாராம். ஆனா மாணவர்கள் எல்லாம் யோசனை பண்ணாங்களாம், குரு தான் சொன்னார அறைக்குள்ள இருந்து எந்த மாதிரி ஒரு சப்தம் வந்தாலும் சரி, நீங்க யாரும் அறைக்கு பக்கம் வரக்கூடாது, அறையை திறக்கவும் கூடாதுன்னு. அதனால குரு சொன்னபடியே நம்ம குருவை சொன்னதை கேட்கணும், அவரை மீறி நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு எல்லா மாணவர்களும் ஆசிரமத்துக்கு வெளியே அமைதியா உட்காந்துக்கிட்டாங்களாம். குருவால ஒண்ணுமே செய்ய முடியலையாம். அந்த கரடி அவரை கண்ணாமண்ணான்னு கிழிச்சு அவரை சாகடிச்சிடுச்சான். சாகறதுக்கு முன்னாடி குரு சொன்னாராம், யார் விதியில என்ன நிர்ணயிச்சு இருக்கோ, என்ன சேர வேண்டும் என்று எழுதி இருக்கோ, அந்த சமயத்துல நிச்சயமாக அவங்க கிட்ட போய் சேரும். அதை தவிர்த்து வேற யாராவது எந்த விதத்திலையும் முயற்சி செய்தாலும் மற்றவங்க விதியில இருந்து பறிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரு இறந்து போயிட்டாராம். எனவே நண்பர்களே, நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பல ஜென்மங்களின் கர்மா பலனின் பாவ புண்ணிய கணக்கை சேர்த்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம இந்த ஜென்மத்துல என்ன கர்ம வினைகள் செய்கிறோமோ அந்த பலனை மட்டும் நம்ம அனுபவிப்பது இல்லை. பல ஜென்மத்தில் முன்பிறவியில் நாம என்னெல்லாம் கர்மா வினைகள் செய்தோமோ, அதாவது பாவ புண்ணிய கணக்கு செய்தோமோ, அந்த கணக்கு பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கை இந்த பிறவியில நமக்கு கிடைக்கிறது. இந்த பிறவியில நம்ம கையில என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். கெட்டது செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லது செய்யறவங்க கஷ்டப்படுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் நம்ம மனசுல வரக்கூடாது. அவங்க பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்றபடிதான் அவங்க வாழ்க்கை அமையுது. விதியில இருந்தா அது வர வேண்டிய நேரத்துல நிச்சயமாக நம்ம கிட்ட வந்து சேரும். இதுல எந்த ஐயமும் கிடையாது. நல்ல எண்ணமும் உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்மளுடைய கனவுகளும் நிச்சயமாக ஒரு நாள் நினைவாகும். மீண்டும் இது போன்ற நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.